எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் வருங்க. அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். 3 விஷயங்கள் இன்றைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். நிச்சயமாக இந்த 3 விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக இருக்கும். பிரியமானவர்களே, ரோமர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பிரியமானவர்களே, இந்த 3 விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணனா நிச்சயமாக எப்பேற்பட்ட ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஈஸியாக அதை ஓவர் கம் பண்ணிடலாம். நம்முடைய நம்பிக்கையை யார் மீது வைக்கணும் அப்படின்னா மனுஷர் மீது இல்லை, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய நம்பிக்கை இருக்கணும். ஏனென்றால் அவர்தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். 2வது காரியம், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். ஏதாவது ப்ராப்ளம் வருதா, ஏதாவது ட்ரபிள்ஸ் வருதா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், உடனே நம்ம பதறிடுவோம். நம்ம என்ன பண்ணணும், நிதானமாக நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ தான் நம்ம ரொம்ப பொறுமையாக நம்ம நிதானத்தோடு கூட நம்ம செயல்படணும். நிச்சயமாக இதில் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் இது நடந்திருக்காது அப்படின்றது நம்ம உணர்ந்து கொள்ளணும். பிரியமானவர்களே, 3வது காரியம், ஜபத்திலே உறுதியாய் நாம் தரித்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம ஜபத்தில் தரித்திருக்க வேண்டும். கான்ஸ்டண்ட்டாக எப்பொழுதுமே நம்ம ப்ரேயரில் நம்ம இருக்கணுங்க. ஒரு நாள் ப்ரேயர் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் நேற்றுக்கு பண்ணிட்டோமே அப்படி இல்லை. அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து எந்த காரியமாக இருந்தாலும் ஜெபித்து நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவோம் என்றால் நிச்சயமாய் எப்பேற்பட்ட ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம அதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாங்க. பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். God bless you.